இந்த நாட்டினுடைய பிரதமர் திரு மோடி அவர்களும் பார்ப்பனர்களுக்கு சூத்திரர் தானே. மோடி அவர்களை பாதுகாக்க வேண்டும், மீட்க வேண்டும் கடமை நமக்கு இருக்கு. தன்னை விட நான் உயர்ந்தவன், மற்றவனை விட நான் உயர்ந்தவன், எனக்கு கீழானவன் என்கின்ற ஒரு மனநிலை இருந்தால் அவன் மனநோயாளிக்கு சமமானவன் அம்பேத்கர் சொல்றார். இந்த இடத்துல கோயிலும் வேண்டாம், மசூதியும் வேண்டாம், மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் வேணும். படித்து அறிவு பெறணும். அந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தீர்ப்பு உண்மையிலே அவர் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும். மத ஒற்றுமையை ஏற்படுத்த சொன்னால் மத பிரிவினையை உண்டாக்கிட்டாங்க. இது இனிமேல் இந்த பிரச்சனை என்பது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் ஒற்றுமையே வராதுங்க. நீங்கள் தான் கோயிலை கட்டிட்டீங்களா, ராமர் கோயிலை கட்டிட்டீங்க. சனாதானம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பேசுனீங்க. இப்போ தான் ரீசெண்டாக அயோத்தி ராமர் கோயில் பிரம்மாண்டமான முறையில் திறந்தாங்க. அங்கே ஒரு சனாதான நிகழ்வு நடந்துச்சு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோடி அவர்கள் ராம சிலைக்கு பக்கத்தில் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அங்கிருந்த பிராமணர்கள் ஒருத்தர் மோடி அவர் காதில் போய் என்னமோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அது சொன்னதுக்கப்புறம் மோடி அவர்கள் ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி நிற்கிறார். அப்படி சமூக வலைதளம் வைரல் ஆகிறாங்க. என்னென்னா அதில் ஒரு டயலாக் வேறு போடுறாங்க. பிரதமராகவே இருந்தாலும் நூல் இல்லை என்றால் வெளியே போ என்று சொல்லக்கூடிய அந்த திமிர் தான் சனாதானம் அப்படிங்கிறாங்க. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். சனாதனம் என்றாலே பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிப்பது தான் சனாதனம். நான் பிராமணர், பிராமணர்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே சூத்திரர், இதுதான் சனாதனம் சொல்லுது. அது யாராக இருந்தாலும் சரி, நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த பரம்பரை, எந்த பரம்பரை சொன்னாலும் நூல் இருந்தால் உயர்ந்த சாதி, நூல் இல்லைன்னா எல்லாருமே சூத்திரம் தான். அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பிரதமர் திரு மோடி அவர்களும் பார்ப்பனர்களுக்கு சூத்திரர் தானே. இல்லை, அவர் தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோயிலை என்ன வேணா நீங்கள் கஷ்டப்படுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சூத்திரம் தான். நீ இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்களே. இந்த நாட்டோட ஜனாதிபதி யார்? திரௌபதி முர்மு அம்மா. அவங்க தான் இந்த நாட்டோட ஜனாதிபதி. அவங்க ஏன் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாக்கு ஏன் அவங்கள கூப்பிடவே இல்லை? அவங்க ஒரு கைம்பெண், அவங்க ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் என்பதனால அவங்க வந்தால் தீட்டாயிரும் என்கின்ற அடிப்படையில் கூப்பிடாம விட்டீங்களா? ஒரு நாட்டோட முதல் குடிமகளுங்க, முப்படைகளின் தளபதி, முப்படைகளின் தலைவர் ஜனாதிபதி தானே. ஜனாதிபதியே கூப்பிடலையே. இது உங்களுக்கு தெரியுதா? அப்போ இப்போ பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் என்பது நமக்கு கீழே எல்லாருமே சிறுபான்மை தான், நமக்கு கீழே எல்லாருமே கீழ் சாதி தான், நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சூத்திரர்கள் தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் மோடி அவர்களுடைய காதில் போய் ஏதோ ஒரு சொல்ல அவர் ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். மோடி அவர்களை பாதுகாக்க வேண்டும், மீட்க வேண்டும் கடமை நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? மோடி அவர்களை நீங்கள் அப்படி பண்ணது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு பிரதமரை நீங்கள் சாதி ரீதியாக இழிவுபடுத்தினா தான் நான் அதை பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் அவர் மக்களுக்கு எதிராக பல அவதூறுகளையோ பல நல்ல திட்டங்கள் செய்யாமல் இருந்தாலும் கூட இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ 1 மார்க் கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவின் பிரதமர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா திரு நரேந்திர மோடின்னு எழுதினாதான் டிக் அடித்து 1 மார்க் போடுவான். அந்த இடத்துல போய் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, திரு ஸ்டாலின்னு போட்டால் தப்பு. புரியுதுங்களா? அப்போ அந்த அடிப்படையில் அவர் நம்ம நாட்டினுடைய பிரதமரையே அவமானம் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதை தான் நம்ம சனாதனன்றோம். இந்த போக்கை தான் நம்ம கண்டிக்கிறோம். இந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கண்டிக்கிறோம். இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, தன்னை விட நான் உயர்ந்தவன், மற்றவனை விட நான் உயர்ந்தவன், எனக்கு கீழானவன் என்கின்ற ஒரு மனநிலை இருந்தால் அவன் மனநோயாளிக்கு சமமானவன் அம்பேத்கர் சொல்றாரு. சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்குன்னு யார்? பெரியார் சொல்றாரு. அப்போ இது போன்ற அந்த நான் உயர்ந்தவன் நினைக்கிறாங்களா அந்த நூல், அது எல்லாமே இந்த சமூகத்தில் சாக்கடையாகவும் மனநோயாளிகளாகவும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் புறந்தள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் அந்த சம்பவத்தை பார்க்குறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடம் சரியான இதா இல்லை, கோயில் கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. ராமருக்கு கோயில் கட்டக்கூடாது, இல்லை எந்த சாமிக்குமே கோயில் கட்டக்கூடாது அப்படின்றது அந்த மாதிரியான கருத்தை நான் சொல்ல விரும்பலை. அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எந்த கடவுளை கும்பிடணுன்னு அவங்கவுங்க மனசாட்சி ஏற்ப அவங்க கும்பிடுவாங்க, அதுக்கான உரிமை இருக்குது. அந்த கருத்துக்குள்ளே நம்ம போக விரும்பலை. இப்போ என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா, இது 500 ஆண்டு காலமான ஒரு யுத்தத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க.
1528 அந்த காலகட்டத்தில் பாபரால் கட்டப்பட்ட மசூதி தான் அந்த பாபர் மசூதி. அதான் 500 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபர் வந்து அங்கே மசூதி கட்டுவதற்கு முன்பே அங்கே வந்து ஒரு இந்து கோயில் இருந்துச்சு, ராமருக்கு சிலை இருந்தது, அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் வந்து பாபர் வந்து அங்கே மசூதி கட்டினதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆவணங்கள் கிடையாது, வரலாற்று ஆய்வுகளும் கிடையாது, ஆராய்ச்சிகளும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் பாபர் கட்டினதுக்கான ஆதாரங்கள் உண்டு இருக்கு. அப்போ அப்படின்ற போது அதுவே ஒரு அநீதி தான். அதாவது இந்தியா வந்து ஒரு மத சார்பின்மை நாடாக இருந்தாலும் கூட, இங்கே எல்லா மதத்தை சார்ந்த மக்கள் இருந்தாலும் கூட, மக்கள் வந்து அவங்க தனிப்பட்ட மதத்தை வந்து வணங்கலாம், சாமி கும்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மத சார்புடைய அரசாக இருக்கக்கூடாது. ஒரு அரசு வந்து எல்லா மதத்துக்கான அரசாக இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கின்ற பிஜேபி அரசாங்கம் எப்படின்னா, இந்து மதம், இந்துத்துவா அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் இருக்கு. அது தவறான ஒரு போக்கு. ஏன்னா இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள், போராட்டங்கள், அவர் செய்த உயிர் தியாகங்கள் ஏராளம். இந்த இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்னணியில் நின்றவர்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய பெரும் பங்கு இருக்குது. அவர்களுடைய போராட்ட பங்கு இல்லாமல் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? அப்போது ஒரு கோயிலை திறக்கிறீங்க அப்படின்னா நம்ம சகோதரன் தானே, இஸ்லாம் மதம் என்பது நம்ம சகோதர மதம் தானே. அப்போ ஒரு மதத்தினர் மட்டும் கொண்டாட விட்டு இன்னொரு மதத்தை அழுக வைப்பது என்பது தப்பு இல்லை. இப்போ இஸ்லாமியர்கள்லாம் கண் கலங்கி நிற்கிறான்ல, எங்களுடைய மசூதியை இடிச்சிட்டு தானே நீங்கள் அந்த இடத்துல கோயில் கட்டினீங்க, அப்போ எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் நசுக்கப்பட்டுருச்சு, மறுக்கப்பட்டுருச்சு, இதை வந்து நாங்கள் கருப்பு நாளாக நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு 500 ஆண்டுகால யுத்தம் மாறி மாறி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அதற்கு வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ அதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் வந்துச்சு, நீதிமன்றத்துக்கு வந்தது. 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்குது, இந்த இடம் யாருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடைசி தீர்ப்பு கொடுக்குற நாட்கு வந்தாச்சு. வரும்போது அப்போ அந்த நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ அந்த இடத்த நாங்கள் அரசுடைமை ஆக்குறோம், அது ஒரு பிரச்சனையான ஒரு இடமா இருக்குது. அந்த அயோத்தியில் அந்த இடத்துல ராமர் இருந்தாரா தெரியல, ஆனால் அது வந்து ராமர் இருந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இஸ்லாமியர்கள் அங்கே மசூதி இருந்துச்சு, எங்கள் பாபர் மசூதி கட்டினாரு, நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு மதத்தை சார்ந்தவர்களும் இணையணும், ஒற்றுமையாக இருக்கணும், சகோதரராக இருக்கணும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம். இப்போ அதனுடைய பரப்பளவு ஒரு 10 ஏக்கர்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஒரு 10 ஏக்கர் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர், இந்துக்களுக்கு 5 ஏக்கர். அதே உத்தரப்பிரதேசம் மாநிலத்துக்குள்ள அயோத்தியை சுற்றி அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர், உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நான் பிரித்து கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே வந்து ராமருக்கு கோயில் கட்டிக்கோங்க, நீங்கள் இஸ்லாமியர் நீங்கள் வந்து அங்கே வந்து பாபர் மசூதி கட்டிக்கோங்க. அதை வந்து அரசே முன்னின்று அரசே வழி நடத்தும், முடிஞ்சால் அரசே உங்களுக்கு நிதி உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்குல்ல, அரசுடைமையாக்குனாங்கல்ல. ராமர் இருந்ததா சொல்கிறாங்கன்னா அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்த அரசுடைமையாக்கி அந்த இடத்துல 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், லைப்ரரி ஏதாவது ஒன்று. ஏன்னா படித்தவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம், படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படிப்பறிவை கொடுப்பதற்கு இலவச கல்வி நிலையங்களை அங்கே உருவாக்கி இருந்தீங்கன்னா உலகமே கொண்டாடி இருக்கும். உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்கள்னு சொல்கிறாங்க, தோராயமாக 600 கோடி மக்களும் எழுந்து நின்று இந்த தீர்ப்புக்கு கை தட்டியிருப்பான், இதுதானங்க தீர்ப்பு அப்படின்னு தட்டியிருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு சார்பு எடுத்துட்டீங்க. அங்கே வந்து ராமருக்கு நீங்கள் கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னது வந்து அந்த செயல்பாடு என்பது மிக வன்மையாக ஒரு கண்டிக்கக்கூடியது. அது உண்மையிலே வந்து அங்கே அநீதி நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து இப்போ ராமருக்கு கோயில் கட்ட வேணாம், பாபர் மசூதியை கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட தவறுன்னு தான் நான் சொல்கிறேன். அது ஒரு பிரச்சனைக்கான ஒரு இடம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல கோயிலும் வேண்டாம், மசூதியும் வேண்டாம், மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் வேணும். மக்கள் படிக்கணும், படித்து அறிவு பெறணும். அந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தீர்ப்பு உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மதத்தை காயப்படுத்தி விட்டு இன்னொரு மதத்தை கொண்டாட வைக்கிறாங்க. இது என்ன ஆகுனா காலகாலமாக 2 பேருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு நாள் கோயிலை அடித்து உடச்சிட்டு நாங்கள் மசூதியை கட்டுறோண்டா அப்படின்னு இவன் சண்டை போடுவான். உன்னால் ஒரு நாள் மசூதியை கட்ட முடியாதுறான்னு இவன் சண்டை போடுவான். இப்போ என்ன பண்ணுவாங்க, ராமர் கோயிலை சுற்றி அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மசூதிகள், கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு மேலே போயிட்டு காவி கொடி கட்டி பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. அப்போ
அப்போ இது ரொம்ப ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல்ல, இது ஒரு தவறான ஒரு போக்கு இல்லை. மத ஒற்றுமையை ஏற்படுத்த சொன்னால் மத பிரிவினையை உண்டாக்கிட்டாங்க. இது வந்து இனிமேல் இந்த இந்த பிரச்சனை என்பது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் ஒற்றுமையே வராதுங்க. நீங்கள் தான் கோயிலை கட்டிட்டீங்களா, ராமர் கோயிலை கட்டிட்டீங்க, அப்போ எப்படி ஒற்றுமை வரும்? இது இனிமேல் காலங்காலமாக இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சண்டையை வந்து போக்கக்கூடிய ஒரு வரலாற்று வாய்ப்பு நீதிபதிகளுக்கு கிடைச்சது, நீதிபதிகள் தவற விட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது. மற்றபடி வந்து ராமருக்கு கோயில் கட்ட வேண்டாம் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. ஏன்னா எல்லா கடவுளுமே, ராமரும் சரி, அல்லாவும் சரி, இயேசுநாதரும் சரி, கடவுள், அவங்கெல்லாம் கடவுள் தான். கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறாங்க. அது வந்து அயோத்தியில் தான் போய் இருக்கணுமாலாம் கிடையாது, எங்கே வேணாலும் கடவுள் இருக்கிறார்ல. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஆளாளுக்கு கோயிலையோ மசூதையோ சர்ச்சையோ கட்டி நம்ம கும்பிடலாம். இந்த இடத்துல தான் நான் போய் கும்பிடுவேன் அப்படின்றது வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு, மதத்தை வைத்து மக்களுடைய பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த ராமர் கோயில் திறப்பு என்பதில் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது.